ஸ்விக்கியில் இந்த ஆர்டரை இப்போ பேக் பண்ணி அனுப்புனது யாரு? ஸ்விக்கியில் இந்த ஆர்டரை இப்போ பேக் பண்ணி அனுப்புனது யாரு? வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். இந்த நீங்க அனுப்புன அதிரசம் என்ன லட்சணத்துல இருக்கு எடுத்து பாருங்க. அது நான் சாப்பிட்டது, அதோட குவாலிட்டி செக் பண்ணுங்க. இது இப்படிதான் உங்க அதிரசம் இருக்குமா? 50% ஆஃப் பண்ண போட்டு தான் கொடுக்குறீங்களா? போன டைம் பண்ணுக்கு நான் 8 ரூபாய்க்கு நியாயம் போட்டீங்க என்கிட்ட. நான் 8 ரூபாய்க்கு திருப்பி கொடுக்க முடியாது, எங்க பில்லு ரிவைஸ் ஆயிடுச்சுன்னு நியாயம் போட்டீங்க. இப்போ இந்த 50% ஆஃபர்ல எல்லாத்தையும் பழைய பொருள் விற்கிறது தான் நீங்க கொண்டுக்கிறீங்களா? விற்க மாட்டீங்க. அப்புறம் இது என்னது? இது இந்த சாரிக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. சொன்னதுக்கு நான் சொல்றேன் சார். நீங்க வந்து சேவையும் செய்யல, நாங்க கொடுக்குற காசு தான் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கொடுக்கறது நல்ல பொருள் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? எடுத்து கொடுக்கும்போது கூட அது சாஃப்டா இல்லைன்னு தெரியாதா? நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள்லையாவது கவர்ல இந்த ப்ராடக்ட் நான் போட்டிருக்கிற இந்த கிராமம் இந்த வெயிட்ல நீங்க பேக் பண்ணீங்கன்னு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்களா? எதுல சார்? ஸ்விக்கில வந்து பிரைஸ் டேக் ஒட்ட மாட்டாங்க சார். ஸ்விக்கில ஒட்ட மாட்டீங்க, கவர்ல ஒட்டுவீங்கல்ல. வெயிட் போட்டோன்னா அந்த கவர் எடுத்து ஒட்டுவீங்கல்ல சார். ஸ்விக்கில எப்போதுமே பிரைஸ் டேக் ஒட்டுவாங்க. ஆனா நீங்க நார்மலா நீங்க சார் லைன்ல வாங்க அந்த நாயத்தெல்லாம் விடுங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு மொத்தமாவே வேண்டாம், நம்பிக்கை இல்லை, எடுத்துட்டு ரீஃபண்ட் கொடுத்துருவோம். சரி, அதுக்கு என்ன வேலையை செய்ய சொல்லுங்க. சரி சார், தனியாக பேக் பண்ணி விடுங்க. மற்ற ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டு நான் இதில் கையே வைக்கல. இதுவே இந்த லட்சணத்துக்கு இது மீதி நான் என்ன நம்பிக்கையில் நம்புறது? செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல, நீங்க அதை அந்த ரிஸ்கே வேண்டாங்க. நாங்க இதெல்லாம் எடுத்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இது நீங்க எப்ப தயாரிச்சீங்க? நான் இதுக்கே என்னோட ஒரு ப்ராடக்ட்டுக்கே என்னோட இந்த லட்சணம் காஞ்சி உணவு கொடுத்தீங்க. நான் மீதி எல்லாம் நான் எப்படி நம்புறது? நான் என்ன எடுத்துட்டு போனேன்னா அஞ்சு ப்ராடக்ட்டையும் ஒரே நாள்ல சாப்பிட முடியுமா? 4 நாள்ல வச்சிருந்தா அது தாங்கமான்னு நான் எப்படி, எனக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்? புரியுது. எனக்கு இந்த செக்கிங் எல்லாம் வேண்டாம். எதுக்கு நான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும்? நீங்க சொல்றதே நான் சொல்றேன். நீங்க சொல்றது உங்க குவாலிட்டினால தான் நாங்க மறுபடியும் வரோம். சரிங்களா? ஜொமேட்டோல மட்டும் போன வாரம் மட்டும் 1500 ரூபாய்க்கு வாங்குவோம். சரிங்களா? குவாலிட்டியில சொல்ல இந்த மாதிரி ஏன் வேலை செய்றீங்க? இதுவும் ஏன் சேஃப்டிக்கு தான். எங்கேயும் இன்ஸ்டாகிராம்ல எங்கேயும் எல்லாம் போட மாட்டீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே 5 ரூபா உங்களால வந்து பிரைஸ் ரிவைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எங்கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு தான் விட்டீங்க. மேல எழுந்தது 36 ரூபா, வாங்கும் போது 42 ரூபாய் வாங்கிட்டேன். அது ஒரு நியாயமாச்சா? போர்ட்ல மாத்தி எழுதி ஏன் அந்த 5 ரூபாய் கம்மியா கஸ்டமர் கொடுத்தா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருக்கு? நீங்க எழுதி வச்சுக்கிறதா நான் கேட்டேன். அன்னைக்கு பசங்க சைட்ல தான் மிஸ்டேக், கண்டிப்பா அதை கொடுத்துருக்கணும். அதுக்கு நீங்க தயாரா இல்ல, நான் கொடுத்துட்டு போனேன்ல. அப்ப எனக்கு இதுல எனக்கு இப்போ நம்பிக்கை இல்ல. நீங்க எல்லா பொருளும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்பிக்கை இல்ல எனக்கு, நீங்க எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க. எனக்கு எதுவுமே எதுவும் போட்டுருக்கீங்களா? நான் அதுல எதையும் கம்ப்ளைண்ட் எதுவும் ரேஸ் பண்ணேன். 490 506 ஆர்டர் ஐடி இதில் 506 ரூபா மொத்தமாக. ஒருவேளை அவங்களோட இது பிளாட்ஃபார்ம் ஃபீ எல்லாம் சேர்த்துட்டாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும் இருக்கும்.
நோட் பண்ணிக்கோ. ஜிபே டீடைல்ஸ்